ஹாய் கைஸ், வெல்கம் டு பாய்ஸ் தாட். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட எப்படி இம்போர்ட்டட் கப்பி இவ்வளோ ப்ரீட் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது தான். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஆக்சுவலாக நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேர் தான் வாங்கியிருந்தேன். இது ரெட் ட்ராகன் டம்போ ஏரு, இதில் ஒரு பேர் வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்மகிட்ட ஏற்கனவே பிளாட்டி இருக்குது, அதில் ஒரு பேர் தான் வாங்கியிருந்தேன். இன்னொன்று ரெட் லேஸ்னு ஒரு இம்போர்ட்டட் கப்பியில் அது ஒரு பேர் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாம் சேர்த்து எப்படியும் என்கிட்ட ஒரு 300 மீன் 400 மீன் அது இருக்கும். இதில் நிறையா நான் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி சிம்பிளாக எப்படி ப்ரீடிங் பண்ணலாம், அந்த மாதிரி செட்டப் எப்படி கொடுத்தா இவ்வளோ ப்ரீட் ஆகுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாலி, கப்பி, பிளாட்டி இந்த மாதிரி வெரைட்டிலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். இது குட்டி போடுது அப்படின்னா அது ஹைடிங் பிளேஸாக ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் இருக்கணும். வாட்ரு குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி ஃபிஷ்ஷஸை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பிளான்ட்டுக்கு அடியில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நான் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை வச்சு இது பண்ணுறது, இல்லை கையை உள்ளே போட்டு அதை பார்க்குறக்காண்டி ஏதாவது இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாலே அதுக்கு அந்த இடம் செட் ஆகி அதுவே ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கரெக்டான டயத்துக்கு அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம்,